ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் ரீசெண்டாக போன தஞ்சாவூர் ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோடய மினிமல் லக்கேஜஸ் எடுத்துகிட்டு இப்போது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். அண்ட் நான் தனியாக போகலை, என்னோட ஃப்ரெண்டும் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணிப்பா. சென்னையே தாண்டாத நான் என்ன திடீர்னு தாஞ்சூர் வரைக்கும் போகிறேன்னா நோ பர்டிகுலர் ரீசன். அது என்னோடய ஃப்ரெண்டோட நேட்டிவ் பிளேஸ். காலேஜ் ஃப்ரெண்டோட நேட்டிவ்க்கெலாம் எல்லாரும் காலேஜ் டேஸ் அப்போவே ஸ்பெஷல் அக்கேஷன் ஆர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் ட்ராவல் பண்ணி போவாங்க. பட் நான் வாங்கி வந்த வரம் அப்படி காலேஜ்லாம் முடித்து இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ட்ராவல் பண்ண ஒரு குட்டி ஃப்ரீடம் கிடச்சது. தட் டூ ஃபார் அ வெரி ஷார்ட் டைம் ட்ராவல். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுமே எனக்குள்ளே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்பா, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணேன். மிட் நைட் அரௌண்ட் ஒரு 12:30க்கு நாங்கள் தஞ்சாவூர் ஸ்டேஷன் ரீச் ஆனோம். ஸோ டின்னர் நாங்கள் ஸ்டேஷன்லேயே ஸ்பெஷல் சப்பாத்தி சாப்பிட்டோம். அந்த சப்பாத்தியோட ஷார்ட் ஸ்டோரி எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாப்பிட்ட உடனே இன்ஸ்டா ரீல்ஸ்க்காக நாங்கள் வீடியோ ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டேக் 1 டேக் 2ன்னு போயிட்டே இருந்தது. ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. இப்போ போய் தூங்கிட்டு நான் வீடியோவை மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே பொழுது விடிஞ்சதுமே ஏர்லி மார்னிங்லேயே கடகடன்னு ரெடியாகி நான் ரொம்பவே ஆசைப்பட்டு போன ஒரு ஸ்பாட்னா அது இந்த தாஞ்சூர் பிக் டெம்பிள் தான். எனக்கு பொன்னியின் செல்வன் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே ஆசை இருந்துச்சு இந்த டெம்பிளை நேரில் வந்து பார்க்கணுன்னு. என்னோட ட்ரெயின் ட்ராவல் டைம் அப்போவே நான் யூடியூப் vlogs எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த டெம்பிள் ரிலேட்டடாக என்னெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம மறக்காமல் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும்னு. இந்த பழங்கால தமிழ் எழுத்துக்களில் ஏதாச்சும் குட்டி வேர்டாவது படிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணேன். பட் எதுவும் புரியலை. சரி, அட்லீஸ்ட் என்னோட நேமில் வர எழுத்து ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்த்தேன். பட் ஒன்றும் கண்ணில் மாட்டல. டிவியில் மற்றவங்க வீடியோஸில் பார்த்த ஒரு பிளேஸை இப்போ நான் டைரெக்டாக வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்குற அந்த ஃபீலே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சொல்கிற இந்த ஃபீல் வந்துட்டு என்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பார்க்க பிடிக்கிறவங்களுக்கு புரியும். என்னடா இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு ஒரு ட்ராவல் vlogனா, ஆக்சுவலி நான் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தேன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஒரு பெஸ்ட் டைவர்ஷனாக இருக்கணுன்றதுக்காக என்னோட ஃப்ரெண்டோட எஃபர்ட்னால மட்டும்தான் இந்த ட்ராவல் எனக்கு அமைஞ்சது. இதுக்காக நான் ஆல்ரெடி அவளுக்கு நிறைய டைம்ஸ் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் வீடியோலையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டியூட். பர்சனலி ஒரு லோ மோடில் வந்த எனக்கு இந்த டெம்பிள்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒரு காம் அண்ட் பாசிட்டிவ் ஃபீல் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என்னோட இந்த ட்ராவல் ரொம்ப ஷார்ட் டைம்னால கொஞ்ச நேரம் மட்டும் கோவில் சுற்றி பார்க்கலான்னு நான் ப்ரீ பிளான்டாக வந்தேன். அண்ட் நான் பிளான் பண்ணதை விட அங்கே நான் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். என்னோட கூட இருந்த ஃப்ரெண்ட் அது அவங்களோட ஊருன்றதுனால ஒரு ட்ராவல் கைடு மாதிரி எனக்கு குட்டி குட்டி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பாரு, இதை நோட்டீஸ் பண்ணாங்க, அதை பார்த்தியான்னு ஃபுல்லாக எனக்கு சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து கொஞ்ச நேரத்துலேயே நான் கான்ஷியஸாக வீடியோ எடுக்கணும்னு நினச்ச அளவுக்கு நான் எடுக்கலை. ஃபோனை வந்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். நான் வெறும் அந்த லைவாக பார்த்துட்டு அப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு தான் மறக்காமல் நல்ல மனசு பண்ணி வீடியோ கவரேஜ்லாம் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எடுத்திருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கவரேஜ் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டோட எஃபர்ட்னால எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான். ஸோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கோவிலுக்குள்ளேயே இருக்க ஸ்டாலில் தஞ்சாவூர் பொம்மை மட்டும் ஒன்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்காக நாங்கள் ஹோட்டல் பாம்பே ஸ்வீட்ஸில் தான் போய் சாப்பிட்ருந்தோம். அங்கே ஃபுட் ரொம்பவே டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் போன ஸ்பாட் இந்த மணி மண்டபம் தான். அங்கே உள்ளுக்குள்ளாரியே ஒரு குட்டி மியூசியம் இருந்தது. அங்கேயும் ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போது அடுத்து நாங்கள் போகிற ஸ்பாட் என்னோடய ஃப்ரெண்டோட ட்ரீம் ஹோம். ஆன் த வேல அவங்க வீட்டுக்கு போகிற ரூட் ஃபுல் க்ரீனரியாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் இந்த ஆட்டுக்குட்டியோட கூட்டம் வேறு, அதை நேரில் பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் சென்னையில் இருந்து ட்ராவல் ஆரம்பிக்கும் போதே ஒரு க்ளவுடியான கிளைமேட் தான் இருந்துச்சு. இங்கே தாஞ்சூர் வந்ததுக்கப்புறம் இன்னும் சென்னையில் விட கம்பேர் பண்ணும்போது இங்கே இன்னும் க்ளவுடியாக சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு.
அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க வீடு பார்த்திங்கன்னா சுற்றி வயக்காட்டுக்குள்ள ஃபுல் க்ரீனரியான ஒரு ஸ்பாட்டுக்கு நடுவில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது டெரஸ் வியூ பார்க்குறதுக்காக தான். மாடிக்கு போய் பார்த்தா விஷுவலி பார்க்குறதுக்கே அந்த பிளேஸ் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. எனக்குள்ளே இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாமே எனக்கு மறந்தே போயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் யூஸ்வலி நாங்கள் ஃபோனில் பேசும்போதெல்லாம் நிறைய டைம்ஸ் சொல்லியிருக்கா, அவளுக்கு பர்சனலி ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் அவங்களோட இந்த வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப சென்னைக்கு வரும்போது ரொம்பவே ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும் அப்படின்னு. அது ரொம்பவே உண்மைதான். எனக்குமே அந்த சேஞ்சஸ் நல்லா ஃபீல் ஆச்சு. நாங்கள் ரீச் ஆன கொஞ்ச நேரத்துலேயே லைட்டாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மழையில் லைட்டாக நனைஞ்சிட்டே இந்த டெரஸ் வியூ என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம வைபாக இருந்துச்சு. இந்த ரெய்னி எஃபெக்ட்டுக்கு அப்படியே நன்னாரேன்னு டான்ஸ் ஆடணும்னு எனக்குள்ள தோணுச்சு. பட் எனக்கு தான் டான்ஸில் டி கூட வராது. ஸோ அதனால நான் எதுவும் அட்டெம்ப்ட் எடுக்கல. சும்மா வெறும் இப்படி நடந்துட்டு மட்டும் வீடியோ கட் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த தஞ்சாவூர் ட்ராவல் ஒரு 1 வீக் முன்னாடி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ட்ராவல் பிளான் கன்ஃபார்ம் ஆனதுமே இந்த 1 வீக் டைம் கேப்பில் நான் எனக்காக சில ட்ரெஸ்ஸஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் யூஸ்வலி கஸ்டமைஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் என்னோடய வீட்லேயே தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் அப்டேட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ராவல் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுமே இவங்க ஸ்பாட் எனக்கு ஒரு நியூ பிளேஸ் தானே. ஸோ இங்கே கண்டிப்பாக சில ட்ரெஸ்ஸஸ் போட்டு இந்த பேக்ட்ராப்பில் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நான் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் 1 by 1 ட்ரை பண்ணி நான் ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் பர்பஸ்க்காக எடுக்க போகிறேன். நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகும்போது இருந்த ரெய்னி கிளைமேட் ஒரு 1 hour கேப்லேயே வந்துட்டு நல்லா மாறி நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் நல்லது தான். ஃபோட்டோஸ்க்கு எனக்கு கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் வியூ நல்லா தான் இருக்குன்றதுக்காக கொடையை எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க கிளம்பிட்டோம். இங்கே ஃபோட்டோ எடுக்கிற கொஞ்சம் கேப்புக்குள்ளாரையே நல்ல எறும்பு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு கடியெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எப்போவுமே கடுகடுன்னு எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி கடுப்பாகவே தெரிகிற என்னோட ரக்கட் ஃப்ரெண்ட் அன்னைக்கு கொஞ்சம் காமன் கம்போஸ்டாக தான் பிஹேவ் பண்ணா. என்னை எதுவுமே குறை சொல்லாமல் எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தா. நெக்ஸ்ட்டு நான் தென்னை மர தோப்புக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த வியூ செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஈவினிங் ட்ரெயினுக்கு நாங்கள் கிளம்பணும். ஸோ அகெயின் எங்கேயும் ட்ராவல் பண்ணி போக முடியாது. அங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் தெரிகிற அந்த கொஞ்சம் தென்னை மர வியூலேயே அங்கே நடுவில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த இந்த 5 ட்ரெஸ்ஸஸ்லேயே எனக்கு பர்சனலி கொஞ்சம் ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ்னால் அது இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் தான். அங்கே நாங்கள் நடந்து வர போது தான் ஒரு அண்ணன் இந்த சைக்கிளை ட்ராப் பண்ணிட்டு வயலுக்குள்ளே நடந்து போனார். அவர் திரும்ப வர கேப்புக்குள்ளார நாங்கள் சும்மா இந்த சைக்கிளை யூஸ் பண்ணி சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த க்ரீனரிக்கு நடுவில் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸோட லுக் வந்துட்டு ரொம்ப ஒரு பிரைட்டாக நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இருக்கிற இந்த கொஞ்சம் டைம் கேப்பில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் மாற்றிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடி வந்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து வேற சிரிச்சிட்டு அவள் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தா. இப்போ நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது டைம் அரௌண்ட் ஒரு 5:30 நினைக்கிறேன். ஸோ இந்த சன்செட்டோட வியூ வந்துட்டு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நடந்தே போத ஈஸி ஆட்டோ ஹெவியா இருக்கு. இதுவே நல்லாதான் இருக்கு. டே எடுத்துட்டு வரேன். ஓடாதம்மா. இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸு பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா தேங்காவோட டிசைன் இருந்துச்சு. அதுக்காக தான் நான் வந்து தென்னை மர தோப்புக்குள்ளே இருந்து எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் யோசித்தேன். இங்கே நான் இவ்வளோ க்ளோஸர் வியூவில் மயிலை பார்த்தேன். ஆனால் அதுக்கு ஒரு கால் அடிபட்டுட்டு நொண்டி நடந்து போயிட்டு இருந்தது பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. இந்த குட்டி தோப்புக்குள்ளே நாங்கள் வர்றதுக்குள்ளே எங்களுக்கு வந்து லைட்டிங் நல்லா மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ சும்மா லைட்டாக சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயினும் வந்துடும். ஸோ நாங்கள் லேட் ஆகாமல் கிளம்பணும். ஸோ அவளோட ரன்னிங் கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் ஜஸ்ட் அவளோட வாய்ஸ் ஓவர்லேயே சும்மா ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன்.
பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். இத்துடன் நன்றி பெருகி விடை பெறுகிறேன். என்ன சொல்றது, என் சந்தோஷம் எல்லாம் இன்னையோட முடிச்சு. சுதந்திரம் முடிந்தது. அதெல்லாம் நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓகே. ஜனங்க யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சப்போ ஓடுறீ, ஒன்னும் தெரியல ஓடுறீ. ஸோ அவ்வளோதான், ட்ரெஸ்ஸஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ காஃபி டைம் வந்துட்டு நாங்கள் டெரஸ் வியூக்கு அகைன் வந்துட்டோம். இங்கே காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அகெயின் திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு ட்ரெயினுக்கு கிளம்ப வேண்டியது தான். வீட்டை வந்துட்டு நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கிளம்ப விரும்பினேன். ஸோ நான் ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ சுற்றி பார்த்துட்டு நல்லா வீட்டை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டிலேருந்து கிளம்பினோம். நான் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ்லேயே வந்துட்டு இந்த எல்லோ கலர் சாரீ மட்டும்தான் நான் இங்கே ட்ரை பண்ண முடியல. ஏன்னா நான் கோவிலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இங்கே வீட்டில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஹார்ஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால அந்த ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் நான் ட்ரையல் பார்க்காம கிளம்பிட்டேன். இப்போ அவ்வளோதான், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேண்டியது தான். டாஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு ட்ரெயின் வந்துடும். ஸோ நான் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் சென்னை ரீச் ஆகிற மாதிரி. என்னோடய ஃப்ரெண்டு டின்னருக்காக இட்லி பார்சல் வாங்கிட்டு வரேன்னு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். ஸோ நான் சோகமாக இப்போ அவளுக்காக தான் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஃபைனலி ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போது ரிட்டர்னிங் டு ஹோம் தான். எனக்கு வந்து மூஞ்சில் இருக்க சோகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ட்ராவல் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான். சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ ஆட்டோ பிடிச்சிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். டைம் அரௌண்ட் ஒரு 3 to 4 AM இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு மார்னிங் பொழுது விடிஞ்சதும் நான் ஆட்டோ பிடிச்சி என்னோடய வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.